கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களில் பெருகுவதாக. ஆமென். எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. பல வேளைகளில் நீங்கள் பலர் சொல்லுகிறத நீ கேட்டிருப்பீங்க, எப்போ தான் இதுக்கு முடிவு வருமோயா, எப்போ தான் முடிவு வருமோ அப்படின்னு சொல்லி ஏக்கத்தோடு இருக்கிறார். இந்த பிரச்சனைக்கு முடிவு வருமா? என் பிள்ளை வாழ்க்கை ஏதாவது ஒரு இடத்துல செட்டில் ஆகிறதுக்கு ஒரு முடிவு வருமா? எங்கள் குடும்பத்தில் நில பிரச்சனைக்கு முடிவு வருமா? எங்கள் சண்டைக்கு முடிவு வருமா? அப்படிலாம் நிறைய முடிவு வருமா அப்படின்னு கேட்டே வர ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு உண்டு, எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு உண்டு, நிச்சயமாக உண்டு. சொன்னது யாருன்னு கேட்டால் ஒரு ஞானி. முடிவு இருக்கிறதான முடிவு இருக்கிறது, முடிவு இல்லாதது போல தெரியும். ஆனால் கர்த்தர் முடிவை கொண்டு வருகிற தேவன், எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை கட்டளையிடுகிற தேவன் என்பதை நம்ம பார்க்கிறோம். உதாரணமாக யாக்கோபுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். யாக்கோபு நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்று. ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் அவருடைய வாழ்க்கையை குறித்து படிக்கிறோம். அதான் ஆண்டவர் ஏற்கனவே ஒரு வாக்கு பண்ணி இருந்தார், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்று சொன்னார். இது ஆண்டு வாக்குத்தத்தம் பண்ணினவர் அதை செய்து கொடுப்பதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். அது என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை இந்த வாழ்க்கையில் நிறைவேற்றி கொடுப்பார். ஆனால் யாக்கோபு தன்னுடைய சொந்த முயற்சியினால் அதை அடைய முற்பட்ட போது பல சிக்கல்களுக்குள்ளே மாட்டிக்கொள்கிறதை பார்க்குறோம். அதாவது தான் ஒருவேளை ஏமாற்றி பெற்றுக்கொண்ட சுதந்திரத்தையும் அனுபவிக்க முடியல, தாய் தகப்பனுடைய அன்பையும் பெற்றுக்கொள்ள முடியலை, வீட்டை விட்டே ஓடக்கூடிய நிலைமை, உயிருக்கு பயந்த ஒரு நிலைமை. இந்த நிலைமையில் ஓடி போகிறத பார்க்குறோம். ஒரு முடிவற்ற நிலைமை, அப்படி ஓடிட்டே வரார். ஆனாலும் ஆண்டவர் அவரை அப்பப்போ திடப்படுத்தினாலும் அவருக்குள்ள ஒரு பயம், பதட்டம், கலக்கம் இருந்ததை பார்க்குறோம். வாழ்க்கையில் செட்டில் ஆக முடியல, செட்டில்மெண்ட் வரல, மாமனாரை நம்பி வாழ முடியல, ஒருவேளை ஆசீர்வாதங்கள் பெருகினாலும் அதை அனுபவிக்க முடியல. இப்படிப்பட்ட பலவிதமான சூழ்நிலைகளில் இன்றைக்கி அநேகர் இப்படி இருக்கிறாங்க. ஆசீர்வாதம் பெருகுகிறது, வளருகிறார்கள். ஆனால் வாழ்க்கையில் என்ன இல்லை, ஒரு செட்டில்மெண்ட் இல்லை, ஒரு சமாதானம் இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை, நிம்மதியற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஓடுகிறார், யாக்கோபு ஓடுகிறார், தப்பி பிழைக்க ஓடுகிறார். அங்கே போன பிறகும் பார்த்தா பிரச்சனை ஓயலை. எந்த சகோதரனும் இவனை கொண்டு போடுவேன் என்று சொன்னாலும் அதே சகோதரன் 400 பேரோடு எதிர்கொண்டு வருகிறான் என்ற செய்தி அவனுக்கு வருகிறது. கலங்கி போனான், நடுங்கி போனான். யாரையா என்னை காப்பாற்றுவார்? ஒன்று தான் அவனுக்கு தெரிஞ்சது, யாரெல்லாம் போனாங்களோ போட்டு, ஆடு மாடு போனால் போட்டு, மனைவி பிள்ளைகள் போனால் போகட்டும், நான் ஆண்டோடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டோடைய வாக்கு தத்தத்தை கேட்க போகிறேன் என்று தேவ சமூகத்துக்கு போகிறார். தேவ சமூகத்தில் ராத்திரி உட்கார்ந்துருக்கிறார். ஒரு போராட்டம் நடைபெறுகிறது தேவனுக்கும் அவருக்கும் இடையில், 2 பேருக்கும் இடையே. இதுவரை மாம்சத்தில் போராடின யாக்கோபு இப்போ ஆவியில் போராட ஆரம்பிக்கிறார். இதுவரை மாம்சத்தோடு போராடி கொண்டிருந்தார், மாம்சத்தோடு ரத்தத்தோடு போராடினார். ஆனால் இப்போ போராட்டம் ஆவிக்கும் நடைபெறுகிற போராட்டம். தேவன் அவனோடு கூட இடைபெறுகிறதை பார்க்கிறோம். கடைசியில் ஆண்டவர் அவன்கிட்ட சொல்கிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதுக்கப்புறம் பார்த்து அந்த பெயர் மாற்றப்படுகிறது, யாக்கோபு இஸ்ரவேலாக மாற்றப்படுகிறார். எனக்கு அன்பானவர்களே, ஒரு முடிவு வந்தது. எப்போ வந்துச்சு தெரியுமா? எப்போ இவன் தேவனை விசுவாசித்து தேவனை நோக்கி பார்த்தானோ, தேவனுடைய சமூகத்துக்கு வந்தானோ, அன்றைக்கு முடிவு வந்தது. அப்போ தான் நம்முடைய நம்பிக்கை என்ன செய்யும், நிலை நிற்கும் என்பதை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி உங்களோட வாழ்க்கையில் ஒருவேளை இப்படி ஒரு முடிவே இல்லாமல் போராடி கொண்டே இருப்பீர்களே, ஆனால் போதும், ஓடினது போதும், நம்மளோட முயற்சிகளை எடுத்தது போதும், நம்ம செலவிட்ட பணம் போதும், இந்த எல்லா காரியங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு இது தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டிய ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 46வது சங்கீதம் 10வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 46:10 வாசிப்போம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அவர் ஒரு காரியத்தை சொல்கிறார். அன்றைக்கு மோசேகிட்ட சொல்லும்போது யுத்தம் வருகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் கலங்குகிறார்கள். ஒரு பக்கத்தில் செங்கடல் இருக்கிறது, தாண்டி போக வழி இல்லை, பின்னால் பலத்த இராணுவம் இருக்கிறது, குதிரை வீரர்கள் இருக்கிறார், ரதங்கள் இருக்குது. இங்கே ராயுதபாணிகளாக வனாந்தரத்தில் இருக்கிறார்கள், பதறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னார், தேவன் சொன்னார், இல்லைப்பா நீ அமைதியாக, நீங்கள் சும்மா இருப்பீர்கள்,
நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இன்றைக்கு ஆண்டவர் அதுதான் சொல்கிறார். நம்ம சும்மா இருந்தால் ஆண்டவர் யுத்தம் பண்ணுவார். நாம் சும்மா இருந்தால் செய்ய வேண்டிய காரியத்தை கர்த்தர் செய்வார். அது நம்ம செய்ய வேண்டியதை செய்ய வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் சிக்கலை வரவழைப்பீர்கள். அதனால் இன்றைக்கி எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு இருக்கிறது என்பதை அறிந்து ஆண்டவர் பேரில் விசுவாசம் வைத்து ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து பாருங்கள். கர்த்தர் ஒரு பெரிய வெற்றி உங்களுடைய வாழ்க்கையில் தருவார். உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வந்து வரும். உடனடியாக வந்துடும். எப்படி வரும் தெரியாது, எங்கேருந்து வரும் தெரியாது, கர்த்தர் எப்படி கொண்டு வருவார் தெரியாது. 400 பேரோடு புறப்பட்டு வந்த ஏசாவுடைய மனம் மாறி அந்த சுதந்திரத்தை யாக்கோபினிடத்தில் ஒப்படைத்தது மாத்திரமில்லை, யாக்கோபை கட்டி அழைத்து கொண்டு அந்த தேசத்தை விட்டு வெளியே போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த தேவன் தான் அவங்க கூட என் கூட இருக்கிறாரு. அன்னைக்கு ஏசாவுடைய மனதை மாற்றின தேவன், யாக்கோபோடு இருந்து காரியங்களை மாற்றி செய்த தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். கலங்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாயிருங்கள். எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு இருக்கிறது. உங்களுடைய நம்பிக்கை ஒரு நாள் என்ன செய்யாது, பின் போகவே போகாது. அப்படியே கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென், ஆமென்.